அல்லேலூயா. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு சில வேத பண்டிதர்கள்லாம் ஆராய்ச்சி பார்த்து ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்கணும், அவர் தான் தேவகுமாரனாச்சே அப்படின்னுலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் இதை குறித்து தெளிவாக எனக்கு வெளிப்படுத்தினார். அதாவது இயேசுவானவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா, அழகானவர், 1000ங்களிலும் 10,000ங்களிலும் சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கிலே லிலி சுப்பது போன அழகானவர், ரொம்ப அருமையானவர், மிகவும் இனிமையானவர். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவர் செல்ல பிள்ளை, அவர் மடியில் உட்கார்ந்திருந்தவர், அவருக்காக அவர் மூலியமாய் சகலமும் உண்டாக்கப்பட்டது. அவர் அப்படிப்பட்ட ஒரு செல்ல குமாரனாய் வீட்டிருந்தவர். ஆனால் அப்படிப்பட்ட தேவகுமாரன், அப்படிப்பட்ட 1000ங்களிலும் 10,000ங்களிலும் சிறந்தவர், இப்பொழுது நமக்காக அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே கோர தாண்டவமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எதற்காக என்று கேட்டால் நமக்காகத்தான். நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் அப்படி ஆகப்பட்டார். இதை பக்தன் தாவீதுக்கு சங்கீதம் 22 வெளிப்படுத்தினார். 22ஆம் சங்கீதத்தை பூரா பார்த்தீங்கன்னா அவருடைய சிலுவை வெளிப்பாடு கொடுத்தே தான் இருக்கும். அதுலேயும் அப்படித்தான். முதல் வசனமே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தாவீது சொல்லுகிறார். அப்பொழுது அவருடைய சிலுவையை குறித்த அனைத்து காட்சிகளும் அங்கே வரும். அவர் சிலுவையில் அடிக்கப்படுறதும், அவர் எல்லாரும் புறக்கணிக்கப்படுறதும், அவருடைய உடையில் மேல் சீட்டு போடுவதும், எல்லா காரியங்களும் 22ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதத்தில் என்னை குறித்து எழுதவில்லையா, நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்பார். வேதபாரகரை குறித்து கேட்பார், பரிசேயரை குறித்து கேட்பார். இப்படி முன்கூட்டியே ஏசாயா 52, 53 வசனங்களில் பார்த்தீங்கன்னா அதிலே ஆண்டவர் தெளிவாக தன்னுடைய மரண பாடுகளையும் தான் எப்படி மறிக்கப் போகிறோம் என்பதையும் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படி ஆண்டவர் எதற்காக என்று கேட்டால், பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பை இதெல்லாம் வெளிப்படுத்துகிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை, இப்படிப்பட்ட செல்ல குமாரனையே தந்து நமக்காக இவ்வளோ பெரிய மீட்பை தந்திருக்கிறார். இந்த நாளுக்கு ஒத்த நாள் வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த நாள் மட்டும் கல்வாய் எல்லாரை போலவும் தேவன் வந்தார், வாழ்ந்தார், அதிசயங்களை அற்புதங்களை செய்தார், போனார், பரமேறி போனார் அப்படின்ட்டு இருந்திருந்தால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மீட்பு கிடைத்திருக்காது. அவர் கல்வாரி பாடுகளை ஏற்றுக்கொண்டனால்தான் நாம் இன்று மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவர் மாத்திரம் கல்வாரி பாடுகளை ஏற்றுக்கொள்ளாது இருந்தால் இவ்வளவு பெரிய ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்காது. இன்றைக்கோ நாம் செய்த அக்கிரமங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் பாவங்களுக்காகவும் தேவன் நம்மை எப்போ அழித்திருப்பார். அந்த அழிவில் இருந்து காத்த நாள் தான் இந்த புனித வெள்ளியாக இருக்கிறது. அவர் இந்த கல்வாரி சிலுவையிலே தொங்காவிட்டால் நமக்கு இவ்வளவு பெரிய மீட்பு கிடைத்திருக்கிறாது. அவர் கல்வாரி சிலுவையில் ஏன் தொங்க வேண்டும்? அவர் நம்மேல் வைத்த அன்பு, நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தமது அன்பான ஒரே செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். அங்கே ஏசாயா 43 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவரை நொறுக்க சித்தம் கொண்டார் என்று. எப்படி செல்ல பிள்ளையாக வளர்த்து, இப்போ உங்கள் பிள்ளை இருக்காங்க, யாரையாவது கூப்பிட்டு ஒரு கடைக்கு போக சொன்னால் சம்மதிப்பீங்களா? யாரையாவது கூப்பிட்டு இந்த பையில போய், தம்பி இந்த கடையில் போய் இது வாங்கிட்டு வாடா அப்படின்னா, என்ன வேறு ஆளே கிடைக்கலையா, என் பிள்ளையை தான் போக சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அவர் ஒரே பேரான குமாரன், அகில உலகத்துக்கும் ராஜா, அவரை நமக்காக ஒப்பு கொடுக்காருன்னா நம்மேல வச்ச அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். தேவன் நம்ம மேலே அவ்வளவாய் அன்பு கூர்ந்தால், தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தையை ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்றால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏன் சொல்கிறார் என்றால், இப்பொழுது அடிக்கப்பட்ட ஆடாய்
உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் தன் தலைமையிலே சுமந்து கொண்டவராய், எல்லா அக்கிரமங்களையும் சுமந்து கொண்டவராய், எல்லா மீறுதல்களும் சுமந்து கொண்டவராய் நிற்கிறார். அடிக்கப்பட்டு ரூபமே இல்லாதவராய் இருக்கிறார். பார்க்கப்படத்தக்க ரூபம் ஒன்றும் அவர்கிட்ட காணப்படவில்லை. இவ்வளவு அழகான தேவன், இவ்வளவு அழகானவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கில் உள்ள லீலி, 10,000களில் சிறந்தவர். ஒரு ஆள் 2 ஆள் நிப்பாட்டினா கூட கண்டுபிடிக்க முடியாங்க. 10,000 பேரை நீங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் இயேசு கீடா யாரும் நிற்க முடியாது. அவ்வளோ அழகானவர் அங்கே அடிக்கப்பட்டு ஒரு 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 இது அதை எப்படி சொல்லனே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு ஒரு தோற்றமே இல்லாதவராய் நிற்கிறார் நமக்காக. அதையெல்லாம் சகித்து கொண்டார் இயேசு, அதையெல்லாம் சகித்து கொண்டார். அப்போ அதெல்லாம் அந்த பாடுகள் ஆணி அடிக்கும் போதும் அவரை அடிக்கும்போது வாரியினால் அடித்தார்கள். ஈய குண்டுகள் பதித்த வாரியினால் அடிக்கும்போது அடித்து அவர் தோலெல்லாம் உரிச்சிட்டாங்க. ஒரு ஆடு பலி செலுத்தப்படும் போது அவர் தான் குற்ற நிவாரண பலியாக செலுத்தப்பட்டது. ஆட்டு தோலை உரித்தது போல தேவனை தோலெல்லாம் உரிச்சது போல அப்படியே நிற்கிறார். ஒரு உருவமே இல்லாமல் நிற்கிறார். எவ்வளோ அழகானவர், நமக்காக உருவமே இல்லாமல் நிற்கிறார். அப்படிப்பட்டு அதையெல்லாம் சகித்து கொண்டார். அதையெல்லாம் நமக்காக சகித்து கொண்டு 3 ஆண்டுகள் மத்தியிலே தேவன் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் 7 வார்த்தைகள் பொன்னான வார்த்தைகளாக சொல்கிறாரு. அந்த 7 வார்த்தைகள்லையும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறாரு. இப்போ பிதாவாகிய தேவன் தன் குமாரனை அப்படியே நோக்கி பார்க்குறார். உலகத்தோட முழு பாவமும் அவர் தலைமையில் இருக்கு. அவரால் பார்க்க முடியலை, சகிக்க முடியலை. ஒரு நிமிஷம் அப்படியே இமைப்பொழுது அப்படியே கண்ணை மூடி கையை தளர விடுறாரு. அந்த இமைப்பொழுது பிரிவு அவரால் தாங்க முடியல. அதனால தான் சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அந்த இமைப்பொழுது, ஏனென்றால் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு இமைப்பொழுது கூட பிரிந்ததில்லை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். பிதாவை விட்டு ஒரு செகண்ட் கூட அவர் பிரிஞ்சதே கிடையாது. ஆனா இந்த சூழ்நிலையில பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசுவை பார்க்கும்போது உலகத்தின் பாவங்கள் மொத்தத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை அடிக்கப்பட்ட ஆடாய் காணும்போது, எல்லா அக்கிரமங்களையும் அவர் தன்மேல் சுமத்தும் போது காணும்போது அவரால் சகிக்க முடியவில்லை. ஒரு இமை பொழுது அப்படியே கண்ணை மூடி கையை தளர விடுறாரு. அதை தாங்க முடியாம தான் இயேசு சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படி என்று சொல்கிறார். நாமளும் பாவம் செய்யும் போது அப்பா அவரை நோக்கி பார்ப்போமானால் அந்த கல்வாரி சிலுவை எல்லாவற்றையும் ஜெயித்த அந்த சிலுவையை நோக்கி பார்த்தோமானால் நாம் பாவம் செய்ய துணிய மாட்டோம், நாம் மீறுதலுக்கு துணிய மாட்டோம் எப்பொழுதும். அதுதான் தாவீது சொல்கிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். ஏன்னா கடைசி நேரங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அந்த சிலுவை காட்சியெல்லாம் தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தியுள்ளேன், நீ பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு தான் தாவீது வெளிப்படுகிறார். ஏனென்றால் செய்த பாவங்களுக்கு அவர் பெற்ற தண்டனை கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. அதெல்லாம் உணர்ந்தவராய், மன்னிப்பு கேட்டவராய், மன்னிக்கப்பட்டவராய், ஆண்டவரிடம் இதயத்துக்கு ஏற்றவராய் இருந்தவராய் காரணம் அதாங்க. மன்னிக்கிறார், மன்னிப்பு கேட்குற ஒரு குணம் இருக்கணும் நமக்கு. ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு தூரம் போகிற புத்தி இருக்கவே கூடாது. நம்ம எப்பயாவது பாவம் செய்ய சிந்தனையில் பாவம் வந்ததா சிலுவையை நோக்கி பார்க்கணும். சிலுவையை நோக்கி பார்த்தா சிலுவையில் தொங்கின இயேசு எல்லாத்தையும் ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். இந்த நாள் மட்டும் இல்லைன்னா எல்லாரும் வாழ்ந்து ஏதோ நடந்து போனது போல ஒரு சரித்திரமாகத்தான் இருந்திருக்கும். சரித்திரத்தை 2ஆக பிரிக்கக்கூடிய நாள் இதுதான். கல்வாரி சிலுவை தான் சரித்திரத்தை 2ஆக பிரித்து, காலங்களை 2ஆக பகுத்தது. எல்லாரும் இப்போ தாவீது வாழ்ந்தது ஒரு சரித்திரம், மோசே வாழ்ந்தது ஒரு சரித்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது ஒரு சரித்திரம் அல்ல, சரித்திரத்தை 2ஆக பிரிக்கக்கூடியது. அதனால தான் ஆண்டவர் அவரை மகிமையால் உயிரோடு எழுப்பினார். இந்த வார்த்தைகளை குறித்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தான் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பேராக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றிப்பா. உமது இரக்கங்களுக்காய் நன்றி. உமது வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் கேட்டிருக்கிறோம். உம்மை விட்டு தூரப்படுத்தும் காரியங்கள் எங்களுக்குள்ளே எது காணப்படுகிறதோ
அது எல்லாவற்றையும் தேவனே மன்னியும். எப்பொழுதும் நாங்கள் உண்மையே நோக்கி இருக்க, சிலுவையே நோக்கி இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். தேங்க்யூ.